ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். எக்ஸாம்பிள் 8.20, அதாவது 10th மேக்ஸில் ப்ராபபிலிட்டி நிகழ்தகவில் எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு 8.20 பார்க்கலாம். 2 coins are tossed together. The sample space is இதுதான் கொடுத்துருக்குறாங்க. 2 காயின் டாஸ் பண்ணும்போது அதனுடைய சாம்பிள் ஸ்பேஸு HT TH TT, அதாவது ஹெச்ன்றது ஹெட்டு, டீன்றது டெய்ல். 2 காயின் டாஸ் பண்ணும்போது இது ஒரு காயினில் ஹெச் விடும், இன்னொரு காயினில் இன்னொரு ஹெச் விடும். அதே மாதிரி திருப்பி டாஸ் பண்ணும்போது 2 காயினையும் ஒரு காயினில் ஹெச் விடும், அடுத்த காயினில் டெய்ல். இதே மாதிரி 4 ஆப்ஷன்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். கூறுவழி, அதாவது சாம்பிள் ஸ்பேஸ் கூறுவழி என்னது, இதுதான் 4. இப்போ n ஆஃப் s எவ்வளவு? n ஆஃப் சாம்பிள் ஸ்பேஸ் n ஆஃப் s ஈக்குவல் டு 4 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் தி சாம்பிள் ஸ்பேஸ் 1. இது ரெண்டும் சேர்ந்து 1 2 3 4. அடுத்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி காயின்ஸ்? டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ், ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் டிஃப்ரெண்ட்டாக. இப்போ பாரு, இந்த ஃபேஸ்லேயும் ஹெச் வந்திருக்கு, அடுத்த ஃபேஸ்லேயும் ஹெச் வந்திருக்கு. இது டிஃப்ரெண்ட் கிடையாது, சேம். இதுவும் அது மாதிரி தான், டெய்ல்னு வந்திருக்கு. அப்போ டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் எது? ஹெச்டி டிஹெச். முதல் காயினில் ஹெச்சும் ஹெட்டும், ரெண்டாவது காயினில் டெய்லும் விழுந்துருக்குது. இதில் முதல் காயினில் டெய்லும், ரெண்டாவது காயினில் ஹெட்டும் விழுந்துருக்குது. அப்போ இது 2 தான் என்னது, டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆன் தி காயின். Okay, getting, let A be the event of, let A be the eventனா நிகழ்வு, event of getting different. அப்படியே கொஸ்டினில் இருக்கிறத எழுத வேண்டியது தான், டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ். ஓகே, ஸோ A ஈக்குவல் டு என்னென்ன, HT அண்டு TH. ஸோ n of A ஈக்குவல் டு 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் A, அதாவது இந்த ஈவெண்ட்டின் ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு n of A பை n of S. ஆல்வேஸ் n of S கீழே தான் வரும். n of A 2, n of S 4. இப்போ டிவைட் பண்ணால் 1 2 2 2 4. ஸோ இதுதான் ஆன்சர். 1/2 இஸ் த ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8.21. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி தட் எ லீப் இயர் செலக்டட் அட் ரேண்டம் வில் கண்டைன் 53 சாட்டர்டேஸ்? லீப் இயர்னால் 366 டேஸ். ஒரு வருஷத்தில் ஒன் இயர் how many days? 365 days. ஸோ லீப் இயர்னால் அந்த வருஷம் பிப்ரவரி மாதம் 29 நாள் வரும். பிப்ரவரி மாதத்தில் 28 நாள் தான், ஆனால் அந்த லீப் இயரில் 29 நாள் வர்றதுனால லீப் இயர் கண்டைன்ஸ் 366 டேஸ். ஓகே, இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் எழுதிக்கலாம். சாம்பிள் ஸ்பேஸு அதாவது 52 சாட்டர்டேஸ் கம்பல்சரியாக வந்துடும். அதாவது 52 52. இப்போ 365 நம்ம 366 7ஆல் வகுத்தனா 7, ஒரு வாரத்துக்கு 7 நாள். அப்போ வாரத்துக்கு ஒரு சாட்டர்டே வருது இல்லையா, 7ஆல் வகுக்கணும். 7 5 35, மீதி 1 6 இங்கே போட்டுருணும். இப்போ 3 21 வருது. அப்போ 2 7 14 தான் வரும். 2 14, மீதி இந்த 2 நாள் வருது இல்லை, அது எப்படி சாட்டர்டே வர்ற மாதிரி எந்தெந்த நிகழ்வு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த 2 நாள், மீதி இருக்கிற 2 நாள், அதுக்கு சாம்பிள் ஸ்பேஸு நம்ம எழுதுவோம்.
எப்படி எழுதணும்? சண்டேலேருந்து ஆரம்பிப்போம். அந்த 2 நாள் எப்படி இருக்கும்? சண்டே, மண்டே, அதுக்கப்புறம் மண்டே, டியூஸ்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, அதுக்கப்புறம் வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, அதுக்கப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே, அப்புறம் சாட்டர்டே அண்டு சண்டேன்னு வரும். அடுத்தது இது சண்டேல தான் ஆரம்பித்தோம், அந்த சண்டே வரைக்கும் வரணும். சண்டே இத்தனை ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ இதில் எது இது? 2 சாட்டர்டே வருது. இது ஒரு சாட்டர்டே, இது ஒரு சாட்டர்டே. சாட்டர்டே வர்றது கூறுவழி மொத்தம் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து என்எஃப்எஸ் வந்து 7 வருது பாரு. 1 2 3 4 5 6 7 வருது. இதில் வந்து ஏபி லெட் ஏன்னு எடுத்துக்கோ. லெட் ஏ பி த event of getting 53rd Saturday. மொத்தம் 52 சாட்டர்டே முடிஞ்சிடுச்சு. அதில் ஒரு சாட்டர்டே நிச்சயமாக வரும், 52 சாட்டர்டே. அந்த 53rd சாட்டர்டே எப்படி வருதுன்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? 53rd. அப்போ ஏ கேன் பி என்னென்னது? ஃப்ரைடே, சாட்டர்டே அண்டு சண்டே 2 வருது. அப்போ n of a equal to 2. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் a equal to n of a by n of s. n of a எவ்வளவு? 2. n of s 7. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த கணக்கு பார்க்கலாம். அடுத்த கணக்கு எக்ஸாம்பிள் 822. A die is rolled and a coin is tossed. டை வந்து ரோல் பண்ணப்படுது, காயின் வந்து டாஸ் பண்ணப்படுது ஒரே சமயத்தில். சைமல்டேனியஸ்னால் ஒரே சமயத்தில். ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த டை ஷோஸ் an odd number and the coin shows a head. ஓகே, அப்போ சாம்பிள் ஸ்பேஸ் என்னென்ன வரும்? டை வந்து என்னது? முதல் டையில் 1லேருந்து 6 வரைக்கும். இப்போ 1 ஹெச். ஓகே, ஹெச் வந்துன்னா திருப்பி டெய்ல் வரணும். அந்த 1க்கு டெய்ல். அதுமாதிரி 2 எழுதிக்கோ. 2க்கு ஹெச், 2க்கு டெய்ல். அதே மாதிரி 3க்கு ஹெச், 3க்கு டெய்ல். கீழே எழுதிக்கலாம், அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். 4க்கு ஹெச், 4க்கு டெய்ல். இதெல்லாம் ஈவெண்ட்டு. அப்புறம் 5க்கு ஹெச், 5க்கு டெய்ல். 6க்கு ஹெச், 6க்கு டெய்ல். இவ்வளோதான் ஈவெண்ட் நிகழக்கூடிய பாயிண்ட்ஸு. ஸோ மொத்தம் எது? என்ஆப்எஸ் எவ்வளோ வருது? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. என்ஆப்எஸ் வந்து 12. பாசிபிள் ஈவெண்ட்ஸ் வந்து 12. ஓகே, இப்போ ஏன்றது என்னது? ஏன்றது லெட் ஏ பி த ஈவெண்ட் ஆஃப் கெட்டிங். அப்படி கொஸ்டினில் இருக்கிறதே தான் நம்ம எழுதணும். கெட்டிங் என்னது? ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த டை ஷோஸ் an odd number. கெட்டிங் odd number at the same time என்னது? and the coin shows and the head. அப்போ எது இதெல்லாம் வரும்? ஏ ஈக்குவல் டு காயின் வந்து ஈவன் ஆன் நம்பராக இருக்கணும். காயின் 1. அதே சமயத்தில் டை வந்து ஆட் நம்பரு, அதில் வர்றது காயினில் ஹெட்டு வரணும். அதான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ காயின் வந்து 1, ஆட் நம்பர்னால் 1 ஹெச். ஈவன் நம்பரில் இருக்கிற இதை போடக்கூடாது. 3 ஹெச். இது 3ன்றது ஆட் நம்பர், 3 ஹெச் எழுதிக்கணும். அப்புறம் 4 எழுதக்கூடாது, 5 எழுதிக்கலாம், 5 ஹெச். அப்போ எத்தனை? 3 தான் வருது. 6ன்றது ஈவன் நம்பர். ஸோ என் ஆஃப் ஏ ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ எவ்வளவு? தட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ பி ஆஃப் ஏ ஈக்குவல் டு
தெளிவாக எழுதிக்கோ. n of a ஈக்குவல் டு 3 1 1h 3h 5h. ஸோ n of a இந்த ஃபார்முலா கண்டிப்பாக எழுதணும், இதுக்கு ஒரு மார்க்கு. ஸோ n of a 3, n of s 12. கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 1 3 3 4 3 12. இதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ வெரி மச். டுமாரோ வில் see.